மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் நாயும் ஓநாயும் என்கிற பாடத்தை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் இப்பாடத்தை நாம் படிப்போம். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது. அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அதனை பார்த்ததும் அதனுடன் பேசத் தொடங்கியது. ஓநாய் நாயை பார்த்து கேட்கிறது, நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாய் கூறுகிறது, நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னைப் போல கொழு கொழு என்று அழகாய் இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும் என்று கூறியது. ஓநாய் சந்தேகத்துடன் கேட்டது, அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? அதற்கு நாய் பதில் கூறியது, வேலை எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாலை ஆட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்காக உனக்கு விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக தடவி கொடுப்பார்கள். ஆகா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓநாய் அதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தது. ஓ, அப்படியா? அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்துச் செல் நண்பா என்று கூறியது. அதற்கு நாய், வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். ஓநாய் கூறியது, இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை? நாய் கூறியது, அது ஒன்றுமில்லை, வா. ஓநாய் மீண்டும் கேட்டது, ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? நாய் கூறியது, என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான். ஓநாய் கேட்டது, என்ன, கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா? அதற்கு நாய் கூறியது, எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது. அதனால் என்ன? ஓநாய் கூறியது, அதனால் என்னவா? எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓநாய் சென்று விட்டது. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை கொண்டு எந்த ஒரு மனிதனும் அடிமையாகாமல், யாருக்கும் அடிமையாகாமல் வாழ வேண்டும். அதுவே சுதந்திரமான வாழ்வு என்பதை ஓநாய் நாய்க்கு வெளிப்படுத்திவிட்டு சென்றது. சிந்தித்து பேசலாமா? பல்வேறு விலங்குகள், பறவைகளின் இயல்புகள், தனித்திறமைகள் குறித்து கலந்துரையாடுங்கள். நண்பர்களே, நாம் கலந்துரையாடலாமா என்று மாணவர்கள் அமர்ந்து கொண்டு கலந்துரையாடுவதற்கு தயாரானார்கள். ஆரம்பிக்கலாம். ஒரு மாணவர் கூறினார். அடுத்த மாணவர், நான் கூறுகிறேன் முதலில் என்று சொல்லி, நான் விலங்குகளில் மாட்டை பற்றி கூறுகிறேன் என்று கூறிவிட்டு, மாடானது பால், தயிர், நெய் போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்து மனிதர்களின் ஊட்டச்சத்துக்கு உதவுகிறது
மேலும் விவசாயத்தில் நிலத்தை உழும் பணிக்கு காலம் காலமாக பயன்பட்டு வருகிறது. அதன் சாணம் உரமாக பயன்படுகிறது என்று கூறினார். அடுத்த மாணவர் கையை உயர்த்தி, நான் ஆட்டை பற்றி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆடு பால் மற்றும் இறைச்சி மூலம் மனிதர்களுக்கு உணவாக உதவுகிறது. ஆட்டு முடியில் கம்பளி செய்து மனிதன் குளிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அடுத்து இருந்த மாணவர் கையை உயர்த்தி கூறினார், நான் பறவைகளை பற்றி கூறப்போகிறேன். பறவைகள் மரங்களில் உள்ள பழங்களை தின்றுவிட்டு அது காடு முழுவதும் நாடு முழுவதும் எச்சங்களை இடுகிறது. இதனால் அந்த எச்சங்களில் இந்த விதைகள் கலந்து பழங்களின் விதைகள் விழுந்து எல்லா இடங்களிலும் மரங்கள் முளைப்பதற்கு அது உதவி செய்கிறது. அத்துடன் விவசாய நிலங்களில் உள்ள பூச்சிகளை தின்று பயிரை காப்பாற்றி விவசாயிகளின் நண்பனாக திகழ்கிறது என்று அவர்கள் ஒரு இனிமையான கலந்துரையாடலை நடத்தி முடித்தார்கள். என் மேடை என் பேச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த விலங்கு நாய் ஆகும். ஏனென்றால் நாய் ஒரு வீட்டு விலங்காகும். நாய் மனிதனை பாதுகாக்கிறது. நாய் நன்றி உள்ளது என கூறி என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். பயிற்சி. சரியான விடையை தெரிவு செய்வேன். வினா எண் 1, மகிழ்ச்சி. இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். 2, ஒன்றுமில்லை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒன்றும் கூட்டல் இல்லை. வினா எண் 3, அப்படி கூட்டல் ஆனால். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால். வினா எண் 4, விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. வினாக்களுக்கு விடையளிப்பேன். பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றித் திரிந்தது? ஓநாய் காட்டில் சுற்றித் திரிந்தது. நாய் ஓநாயை எங்கு வரச் சொன்னது? நாய் ஓநாயை வீட்டிற்கு வரச் சொன்னது. நாயின் கழுத்தில் என்ன இருந்தது? நாயின் கழுத்தில் பட்டை இருந்தது. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுவேன். விதவிதமான, வகை வகையான. சுதந்திரம், விடுதலை. சரியான தொடருக்கு சரி என்கிற குறியிடுவேன். தவறான தொடருக்கு தவறு என்ற குறியிடுவேன். எண் 1, ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. அது உண்மைதான். ஆகவே அது சரி. 2, நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்கும். ஆகவே இங்கே கூறப்பட்டுள்ளது தவறு. 3, ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. தவறு. ஏனென்றால் நாயினுடைய கழுத்தில் தான் கருப்பு பட்டை இருந்தது. 4, ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. அதுவும் தவறு. ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டது. 5, ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. அது சரிதான். அது சரி. சொற்களை இணைத்து எழுதுவோம். இங்கே அவர்களே ஒன்று கொடுத்துள்ளார்கள் மாதிரிக்காக. நல்ல எண்ணம் என்று அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அடுத்து நாம் அப்படியே எழுதலாம். நல்ல புத்தகம், நல்ல உணவு. இங்கே பார்க்கிறோம் பிடித்த என்பதை இங்கே கொடுத்திருக்காங்க. பிடித்த விலங்கு, அப்புறம் பிடித்த உடை, பிறகு பிடித்த விளையாட்டு. ஆக பொருத்தமான நிறுத்த குறியிடுவேன். இங்கே முற்றுப்புள்ளி கொடுத்திருக்கிறார்கள், ஆச்சரிய குறி கொடுத்திருக்கிறார்கள், வினாக்குறி கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றை பார்க்கிறோம். ஆகா, என்ன சுகம் தெரியுமா? இது மகிழ்ச்சி. ஆகவே நாம இங்கே ஆச்சரிய குறியை போட வேண்டும். 2,
ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? எப்படி என்பது கேள்விக்கான சொல். ஆகவே நாம் அங்கே வினாக்குறியை போட வேண்டும். 3. நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னது. இது ஒரு எளிமையான வாக்கிய அமைப்பு. ஆகவே வாக்கிய அமைப்பு முடிகிற இடத்திலே நாம் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும்.